இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மேல இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So welcome to the channel, and இது வந்து roll the dice game. Okay, so the roll the dice means இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு dice மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஒரு beginner level game, and இதுல GUI எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு roll the dice game. ஓகே, ஸோ இதுல வந்து ரெண்டு dice, ஒவ்வொரு டைஸ்க்கும் 6 வேல்யூ இருக்கும். அதுல ரெண்டு பிளேயர் விளையாடுவாங்க. எந்த பிளேயர் ஜெயிச்சாங்களோ கடைசியில் அந்த பிளேயரோட டீட்டெயில் வந்து SQL போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க cursor dot commit அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அங்கே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்ஸ் பாஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ இங்கே வந்து வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நான் வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வேரியபிள்ஸ், ஸோ பிளேயர் ஒன்னுக்கான வேரியபிள் பிளேயர் 1 அண்ட் பிளேயர் 2க்கான வேரியபிள் பிளேயர் 2 அண்ட் ஸ்டேட்டஸ்க்கான வேரியபிள் வின்னர் அண்ட் பாயிண்ட்ஸ்க்கான வேரியபிள் பாயிண்ட் அண்ட் டேட்டுக்கான வேரியபிள் கரண்ட் டேட். ஸோ இந்த டேட் வந்து சேவ் ஆகும். கரண்ட் டேட்டுங்கிறது நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இம்போர்ட் டேட் டைம், அதில் டேட் டைம் டாட் டுடே அப்படின்னா இன்னத்தோட டேட் வந்து எனக்கு எடுத்து இந்த கரண்ட் டேட்டுங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அண்ட் அந்த கரண்ட் டேட் வேரியபிள் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த டேட்டுங்கிற காலம்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கரண்ட் டேட் வந்து விழும். ஓகே, ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி பிரிண்ட் ஆயிரும், வெல்கம் டு ரோல் த டைஸ் கேம் அப்படின்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், யூ ஹேவ் டு டைஸ் டு ரொட்டேட் அண்ட் யூ ஹேவ் 5 சான்சஸ் டு வின்னு. தென் தேர்டு, இஃப் யூ வாண்ட் டு பிளே திஸ் கேம் ப்ரெஸ் ஒய் ஆர் ப்ரெஸ் என். ஸோ நான் ப்ரெஸ் ஒய் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு பிளேயர் 1ஓட நேம் கேட்குது. நான் சங்கர் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் பிளேயர் 2ஓட வேல்யூ சுரேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சங்கர் அண்ட் சுரேஷ் வெல்கம் டு த கேம். சங்கர் யூ ஓன் த டாஸ் அண்ட் யூ பிளே ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டாஸ் போடும். எந்த பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் விளையாடணும்னு இந்த டாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேயரோட நேம் இண்டிகேட் பண்ணி யூ ஓன் த டாஸ் அண்ட் யூ பிளே ஃபர்ஸ்ட்னு கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்டர் ஆர் ஃபார் ரோலிங் யுவர் டைஸ். நான் ஆர் கொடுக்குறேன். ஸோ டைஸ் ரோல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சங்கர் வந்து ஃபர்ஸ்ட் பிளே பண்றாரு 3 and 6. ஸோ செகண்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா தினேஷ் அந்த சுரேஷுங்கிறவருக்கு சான்ஸ் போயிடும். அண்ட் மறுபடியும் நான் ஆர் கொடுக்குறேன். இப்போ வந்து சுரேஷோட சான்ஸ் இது. அண்ட் சுரேஷ் வாவ் யூ கெட் 4 and 5. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்கர் விளையாண்டாரு, அடுத்து சுரேஷ் விளையாண்டாரு. அதனால ரெண்டு பிளேயர் விளையாண்டா ஒரு ரவுண்டு முடிச்சு இல்லையா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் சங்கர் 9 points அண்ட் சுரேஷ் வந்து 9 points கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஆர். இந்த ரெண்டுமே ரேண்டமாக தான் எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டைஸும் சங்கர் வாவ் யூ கெட் 6 and 2. டோட்டலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்டோட எண்டில் சங்கர் வந்து 17 point அண்ட் சுரேஷ் வந்து 17 point. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் 1 and 1 கிடைச்சிருக்கு. ஒரு டைஸில் 1, இன்னொரு டைஸில் 1 கிடைச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து 3 and 5. அண்ட் இப்போ தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. சங்கர் 19 points, சுரேஷ் வந்து 25 points கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஃபோர்த் ரவுண்டு சங்கர் விளையாண்டு அப்படி. அடுத்து தினேஷ். ஓகே, ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சதுல சங்கர் 29, சுரேஷ் வந்து 36. அண்ட் இது ஃபிஃப்த் ரவுண்ட். ஸோ ஃபிஃப்த் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. The fifth round, Shankar won 38 points and Suresh won 43 points. So wow, Suresh, you won this because Suresh வந்து 43 point வாங்கியிருக்காரு. அதனால Suresh won this and you got 43 points. So Suresh get 43 points and you get 5 higher than Shankar. So Shankar விட 5 point அதிகமாக வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து எனக்கு SQL போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த டேட்டா SQL போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பிளே திஸ் கேம் ப்ளஸ் ஒய் ஆர் ப்ளஸ் என்னன்னு கேட்டிருக்கு. ப்ளஸ் என் ஃபார் எண்ட். சரிங்களா? ஸோ என் கொடுத்துறேன். தேங்க்யூன்னு வந்து கேம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ போய் அங்கே செக் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ரன் பண்ண வேல்யூ வந்து இங்கே கிடச்சிருச்சு பாருங்க. ஸோ சங்கர் அண்ட் பிளேயர் 1 சங்கர் அண்ட் பிளேயர் 2 வந்து சுரேஷ் வந்து. அண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா யார் வின் ஆகுறாங்களோ அவங்க நேம் வந்து இங்கே வந்துடும்.
அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 41 அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னத்த டேட்டு அண்ட் என்ன டைமில் வந்து ரன் ஆயிருக்கோ அந்த டைமும் நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்கர் வந்துட்டு own 41 points and you get 9 higher than சுரேஷ். ஓகே, ஸோ சங்கர் 41 பாயிண்ட் கிடச்சிருக்கு அண்ட் சுரேஷோட 9 பாயிண்ட் வந்து அதிகமாக கிடச்சிருக்காரு. ஓகே, ஸோ இதில் செகண்ட் டைம் ரைன் பண்ணது அண்ட் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே கரெக்டாக இருக்குங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கா அப்படி சங்கர் அண்ட் வின் பண்ணது யாருன்னா சங்கர் தான் வின் பண்ணியிருக்காரு அண்ட் பிளேயர் 2 வந்து சுரேஷ் அண்ட் பிளேயர் 1 வந்து சங்கர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதோட வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.